2026 தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக அவங்க கூட்டணி வச்சுக்கணுமா அப்படின்னா இந்த 5 விஷயத்துக்கு, அதாவது இந்த 5 கண்டிஷனுக்கும் அதிமுக அவங்க ஒத்துக்கிட்டாதான் 2026 சட்டமன்ற தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வச்சுக்க முடியும் அப்படின்னு டெல்லிக்கு இன்னைக்கு போயிருந்த அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர் கூட கலந்து பேசி தற்போது 5 முக்கியமான கண்டிஷனை அதிமுக அவங்க கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ இதனால தற்போது நம்ம தமிழ்நாடு அரசியல் களமே மிகப்பெரிய அளவுல மாற இருக்கு. முக்கியமா ஆளும் திமுகவினர்கள் அவங்க அலற மாதிரி தான் இந்த 5 கண்டிஷனும் தற்போது அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் அதிமுக அவங்களுடைய மிகப்பெரிய பலமாக கடந்த பல வருஷமா இருந்ததே கொங்கு மண்டலம் தான். ஆனா கடந்த 10 தேர்தல்ல அதிமுக, அதாவது எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அதிமுக தொடர்ந்து கொங்கு மண்டலத்திலையும் அதே போல சென்னையிலையும் பல முக்கியமான பகுதிகளில் அதிமுக அவங்க ஜெயிக்க முடியாம தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டே வராங்க. கடந்த 10 தேர்தல்ல அதிமுக அவங்க தோத்தது வேற விஷயம், பரவாயில்ல அப்படின்னு விட்டுடலாம். ஆனா இப்ப நடக்க போற இந்த சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக அவங்க தோத்துட்டாங்கன்னா அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சியை அடியோட அடுத்த 5 வருஷத்துக்குள்ள அழிஞ்சு போக வேண்டிய நிலைமை நிச்சயமாக ஏற்படும். ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் சமீபத்தில் எடப்பாடி அதே போல முக்கியமான அதிமுகவினர்கள் எல்லாருமே போய் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை நேரில் சந்திச்சுட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து சந்திச்சுட்டு போன கையோடைய இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாரு. அதாவது அமித்ஷா அவர் கூட முக்கியமான விஷயம் இந்த கூட்டணியை பத்தி கலந்து பேசுறதுக்காக அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு இன்னைக்கு அமித்ஷா அவரை பார்க்க நேரடியாக போயிருக்காரு. இப்படி இருக்க அந்த முக்கியமான பேச்சின் முடிவில் கிட்டத்தட்ட 5 முக்கியமான கண்டிஷன்கள் அதிமுக அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி அதே போல முக்கியமா அண்ணாமலை அவர்கிட்ட கலந்து பேசிட்டு அந்த 5 கண்டிஷனை தற்போது சொல்லியிருக்காங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி கூட அதிமுக அவங்க கூட்டணி வச்சுக்க விருப்பப்பட்டாங்கன்னா பொது வெளியில இன்னும் 3 மாசத்துக்கு உள்ள நாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு பொது வெளியில மக்கள் கிட்ட, பிரஸ் மீட்டார்கள் கிட்ட எடப்பாடி அவர்கள் வெளிப்படையாக சொல்லணும். அடுத்து இரண்டாவதா மிகப்பெரிய முக்கியமான கண்டிஷன், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலில் அதிமுக எந்தெந்த தொகுதிகளில் முதல் மற்றும் 2வது இடத்துல அதிகப்படியான வாக்குகள் எடுத்திருக்காங்களோ அந்தந்த தொகுதிகள் தான் எங்களுக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி கட்சியில அவங்க ஒதுக்கப்படுற தொகுதியாக இருக்கணும் அப்படின்னு அந்த 2வது கண்டிஷன்ல போடப்பட்டிருக்கு. அடுத்து 3வதா மிகப்பெரிய முக்கியமான கண்டிஷன், மொத்தம் இருக்கிற சட்டமன்ற தேர்தல் தொகுதிகளில் சம பாதி தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 234 தொகுதிகளில் சம பாதி தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக அவங்க ஒதுக்கணும். அதுக்கப்புறமா 4வது முக்கியமான கண்டிஷன், பாரதிய ஜனதா கட்சியை பத்தி இனிமேட்டு பொது வெளியில எங்கேயுமே விமர்சனம் செஞ்சு அதிமுகவினர்கள் கட்சியில இருக்கிறவங்க யாருமே இனிமேட்டு பாரதிய ஜனதா கட்சியை எந்த ஒரு இடத்துலையுமே விமர்சனம் செஞ்சு பேசவே கூடாது. அடுத்து 5வதா முக்கியமான கண்டிஷன், ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செஞ்சு பேசின அதிமுகவினர்கள் இப்ப கட்சியில இருக்கிறவங்க அவங்க யாருக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்க யாருக்குமே சீட்டு தரக்கூடாது. ஸோ இந்த 5 முக்கியமான கண்டிஷனை தான் தற்போது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அவங்களுக்கு முக்கியமான ஒரு கட்டளையாக, இந்த 5 கட்டளைகளை 2 பேருமே கூட்டணி வச்சுக்கணும்னா இதை அதிமுக செய்யணும் அப்படின்னு இந்த கட்டளையை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதிமுக அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி அவங்க ஜெயிக்கலைன்னா கண்டிப்பா அடுத்த அதிமுக அப்படிங்கிற கட்சி அடுத்த 5 வருஷத்துக்கு உள்ள அழிஞ்சிடும். அது நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா பிஜேபி உடன் கூட்டணி வச்சுக்கிட்டாதான் அதிமுக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை தான் தற்போது உருவாகியிருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இந்த 5 கண்டிஷனையும் ஏத்துக்கிட்டு அண்ணாமலையுடன் சேர்ந்து 2026 தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தான் தற்போது அதிமுக தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பா திமுக அவங்களால ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா அவங்க 2026 தேர்தலில் தோல்வி அடைய வேண்டிய நிலைமை தான் ஏற்படும். ஸோ இதனால ஒட்டுமொத்த நம்ம தமிழக அரசியல் களமே அடுத்தடுத்து வரப்போற நாட்கள்ல மாற இருக்கு.